ஸோ ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போய்ட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்டு வந்து புது வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்ருந்தாங்க. ஸோ அதுக்காக வந்து நான் என்னோடய ரூம்மேட்ஸ் எல்லோரும் சேர்ந்து அந்த வீடு பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கோம். ஏன்னா எப்படியோ பல காடுகள் மேடுகள் மலைகள்லாம் தாண்டி லொக்கேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக ரீச் ஆகிட்டோம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா வந்து பிரணேஷ் இருக்கிற வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். இன்னும் சற்று நேரத்தில் பிரணேஷ் மேலேருந்து கீழே வருவார், நீங்களே பார்ப்பீங்க. இங்கே ஆரத்தி எடுத்து கூப்பிட்டா தாண்டா வருவோம், எல்லாத்தையும் வரமாட்டோம்டா. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, ஆள் வெள்ளை சொக்கால கலக்கிறான், அப்படியே திருப்பி அவன் சொக்கா பளிச்சுன்றான். லிஃப்ட்டே பார்த்தீங்கன்னா வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலோட என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்குது. பார்த்துங்க, எல்லாம் பணக்காரன். இப்போ பார்த்தீங்கன்னா லிஃப்ட் சிக்கிடும், 5 பேர் அப்படியே மாட்டிக்க போகிறோம் லிஃப்ட்டில். ஏன்னா நாங்கள் வீடு வந்த புதுசில் வந்து பார்க்க வந்து நிற்க லிஃப்ட்டில் மாட்டிக்கிட்டோம் நாங்கள். சூப்பர், அதனால் யாரும் ஆடாதீங்க, லிஃப்ட்டை மாட்டிக்கணும். ஓகே. பிரணேஷ் வீடு ஷிஃப்ட் பண்ணது ஏதோ நாங்களே வீடு ஷிஃப்ட் பண்ண மாதிரி ஃபீல் பண்ணி வலது கால் எடுத்து வச்சு லைனாக ஒவ்வொருத்தராக உள்ளே போனோம். கேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வீட்டுக்குள்ளே போக போகிறோம். என்னதான் அவங்க வீடு பிரம்மாண்டமாக இருந்தாலும் வந்து அவங்க வீட்டுக்கு வர வழி இருக்கே எப்போப்பா. போன எங்களுக்கு வந்து பிரணேஷ் கவனிக்கிறேங்கிற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் காய வச்ச பாலை வந்து அப்படியே எடுத்து எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருந்தான். அவனோட கடமை எனர்ஜிக்கு ஒரு இலையில அவன் போயிடுச்சு. அப்படியே வந்து நாங்கள் கொஞ்ச நேரம் பேசிட்டு சில் பண்ணலான்னு சொல்லிட்டு ரம்யாலான்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக கார்ட்ஸ்லாம் எடுத்து போட்டுட்டு இருந்தோம். பிரணேஷனோட வித்தையை கார்ட்ஸில் காமிச்சிட்டு இருந்தான். அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் எல்லோரும் அப்படியே லைனாக உட்காந்து விளையாட ஸ்டார்ட் பண்ணுறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாங்கள் பெருசாக எதுவும் டைம் ஸ்பெண்ட் பண்ணல, இன்னொரு நாள் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டோம். வந்து ஆக்சுவலாக ஒரு 2 hours பக்கம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு ஜாலியாக விளையாட்டு அப்புறம் அப்படியே வந்து எங்கள் பிஜிக்கு கிளம்பிட்டோம். கூட சொன்னேன்டா உனக்கு இதெல்லாம் வேணான்னு. இப்படிலாம் அவன் நினச்சி கூட பார்க்கலண்ணா, ஏதோ ஒரு அவசரத்தில் நடந்துச்சுண்ணா. லைஃப்பை தொலைச்சிட்டியாடா.